Hello பசங்களா, வெல்கம் டு Xylem NEET Tamil channel. இன்னைக்கு நாம 10 years of NEETல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து purification, characterisation of organic compounds, principle related to practical chemistry and hydrocarbons. So இந்த ஏரியால இருக்கிற क्वेश्चन தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பசங்களா, NEET 2026க்காக Xylem வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ரவுண்ட் ப்ரிப்பரேஷன் 1 month எக்ஸ்டென்சிவ் ஒரு பக்கா ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு நீட் எண்ட் கேம். பசங்களா, இந்த ஒரு சான்ஸை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைவ் செஷன்ஸ் இருக்காங்க, குரு அண்ட் இன்ஃபினிட் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலும் உடனே வந்து அதுக்கு கரெக்டான பதில் வந்து அதிலிருந்து கிடைக்கும். அதே மாதிரி மொடியூல் எக்ஸாம், ப்ரீ நீட் மாக் டெஸ்ட் சீரிஸ், ஜிஐபி எக்ஸாம் எல்லாமே இருக்காங்க பசங்களா. ஸோ இந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கு. ஓகே, ஏன்னா இது வந்து ஃபினான்ஷியல் வயபிலிட்டிக்காக தான். ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் 3,999 தான் வச்சுருக்கேன். 3,999 தான் வச்சிருக்கேன். மறக்காம இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போவே இந்த நம்பருக்கு 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட் பசங்களா. அதே மாதிரி சார் உங்களுக்கு ஆன்லைன் வேண்டாம், ஆஃப்லைனாக படிக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் ப்ரோக்ராம் இந்த மாதம் மார்ச் 27 ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 27 சைலத்தோட ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 இடத்துலையுமே மார்ச் 27 ஸ்டார்ட் ஆகுது பசங்களா. அட்மிஷன் சூப்பராக போயிட்டுருக்கு. அதுலையும் இதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் இருப்பாங்க, கிராண்ட் டெஸ்ட் இருப்பாங்க, ஃபுல் நீட் மாக் டெஸ்ட் இருப்பாங்க. அதுவும் வந்து 720 மார்க். தட் மீன் எக்ஸாக்ட்லி நீட் எக்ஸாம் பேட்டர்னில் வந்து நீங்கள் மாக் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகே, மல்டிபிள் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ பசங்களா, இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆஃப்லைன் கிராஷ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிராஷோட அதே கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்லேயும் கிடைக்கும். ஸோ ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன் ரெண்டும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் பசங்களா. அண்ட் இதோட கோர்ஸ் ஃபீ இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 இடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு எந்த சிட்டி வந்து நியர்பையாக இருக்கோ அங்கே உடனே கால் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. 8129000700 கால் பண்ணி உடனே உங்களை சீட்டை புக் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல். சரி, ஸோ லாஸ்ட் இயரில் இருக்கிற ரிசல்ட் தான் இவங்கெல்லாம் அடுத்த வருஷம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ரெடியா, டீலா? சரி, ஓகே. தென் நமக்கு வந்து கொஸ்டின் பார்க்கலாம் பசங்களா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் டஸ் நாட் கிவ் பென்சீன் ஆஸ் த ப்ராடக்ட்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்குறேன். இது என்ன? CH ட்ரிபிள் போன் CH ஈத்தைனு. ரெட் ஹாட் அயன் டியூப் at 873 கெல்வின். தெரியும் சார், 3 molecules ஆஃப் ஈதேன் ரெட் ஹாட் அயன் டியூபுக்குள்ளே போனால் பென்சீனா வெளியே வரும் சார். ஸோ இங்கே பென்சீன் கிடைக்கும். கேட்டது நாட் கிவ் பென்சீன் தான் கேட்டது, நாட். அப்போ இது வராது, ஆப்ஷன் ஏ வராது. இங்கே பார்க்குறேன் சார், இது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. வார்ம் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணால் சார் இந்த நைட்ரஜன் கேஸ் வெளியே போகும், வார்ம் வாட்டர்லேருந்து H+Cl கூட்டிகிட்டு போகும். அப்போ இங்கே OH வரும் சார். இங்கே நமக்கு கிடைக்கிறது ஃபினோல் சார். இங்கே நமக்கு கிடைக்கிறது வேறு யாரும் இல்லை, ஃபினோலு. அப்போ இங்கே பென்சீன் வராது, இல்லை வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following compound does not decolorize bromine water? bromine water decolorize ஆகணும்னா unsaturation இருக்கணும். இங்கே பாருங்க unsaturation இருக்கு, இங்கே பாருங்க unsaturation இருக்கு, இங்கே பாருங்க unsaturation இருக்கு. பட் இங்கே பாருங்க unsaturation இல்லை, எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ரெடிக்ட் த மேஜர் ப்ராடக்ட் பி இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஆல்கீன் இருக்குல்ல, ஆல்கீன் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? HBr ஆட் பண்ணணும். ஓகே, பென்சோயில் பராக்சைடு இருக்குது. ஓகே, அப்போ ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் ஃபாலோ பண்ணுங்க, ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள் என்னாகும், நல்லா பாருங்கள். HBrல H+ இருக்குது, Br- இருக்குது. நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ரியேஜன் கோஸ் டு த கார்பன் கண்டெய்னிங் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே லெஸ் நம்பரு, இங்கே தான் Br. அப்போ இங்கே தான் Br வரும். இந்த இடத்துல Br வரும்ப்பா, இந்த இடத்துல இது சிங்கிள் பாண்டாக மாறும்ப்பா. ஓகே, அடுத்தது கேசிஎன் கூட ட்ரீட் பண்ணும்போது அந்த Br போய் அந்த இடத்துல CN வரும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த CN சோடியம் அமால்கம் அண்ட் எத்தனால் எடுக்கும்போது அது ரெடியூசிங் ஏஜென்ட், CN என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். C ட்ரிபிள் பாண்ட் என்ன ஆகும்? CH2NH2 ஆகும். CH2NH2 ஆகும். ஸோ ரைட் ஆன்சர் எங்கே இருக்குடா? ரைட் ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். ரைட் ஆன்சர் எங்கே இருக்குது சார்? ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியராக பசங்களா? ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூலில் முதல்ல HBr ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் Br போய் அந்த இடத்துல CN சப்ஸ்டியூட் ஆகும். அதுக்கப்புறம் சோடியம் அமால்கம் அண்ட் எத்தனால் எடுக்கும்போது CN ரெடியூஸ் ஆகும். C ட்ரிபிள் பாண்ட் என்ன CH2NH2 மாறும். ரைட், நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணணும். இங்கே மேட்ச் பண்ணணும். பாருங்கள் என்னென்ன மேட்ச் பண்ணலாம் பாருங்கள். எஸ், நமக்கு எப்பவுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற விஷயம் என்னென்னா, க்ரூட் ஆயில் இன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, க்ரூட் ஆயில் இன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி அது வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எனக்கு எப்பவுமே தெரியும். ஸோ அது நான் பார்க்குறேன் B3. ஸோ B3
ஸோ ஆப்ஷன்ஸில் B3 எங்கே இருக்குன்னு பார்த்தேன். ஆப்ஷன்ஸில் B3 2 இடத்துல இருக்குது. அப்போ இதில் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடிஞ்சுது. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடிஞ்சுது. அடுத்தது எனக்கு இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் தெரியும். கிளிசரால் ஃப்ரம் ஸ்பெண்டில் இருக்குல்ல, நிறைய வாட்டி கேட்டதுனால ஞாபகத்தில் இருக்குது. அது டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்ட் ப்ரெஷர். அப்போ C1. ஸோ C1. ஸோ B3 C1 பார்த்தா அது இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், எகெயின் மேட்ச் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டியோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதோட அனாலிசிஸில் அதோட குரூப்பிங் பண்ணுவோம்ல, அந்த குரூப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற ஒரு குரூப் வந்து இப்போ தெரியுமா, Al3+. Al3+ வந்து குரூப் 3 தான். ஏன்னா Al3+ல 3+, அதை ஞாபகத்தில் வச்சுருக்கேன். Al3+, அப்போ குரூப் 3 குரூப் 3 அது எப்பவுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதனால் குரூப் 3 எங்கே இருக்குது, D2. ஆப்ஷன்ஸில் பாருங்கள், D2 எங்கேயாவது இருக்கா சார்? D2 இங்கே மட்டும்தான் சார் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் ரிமைனிங் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா பாருங்கள், கொஸ்டின் படிச்சு பாருங்கள். A steam volatile organic compound which is immiscible with water. Immiscible with water சொன்னால் insoluble in water. A steam volatile organic compound which is immiscible with water has a boiling point of 250 degrees Celsius. ஹை பாயிலிங் பாயிண்ட் தானே. அப்போ ஹை பாயிலிங் பாயிண்ட் போகும்போது என்ன ஆகும், அது டிகம்போஸ் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ டியூரிங் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் a mixture of this organic compound and water will boil. சரிங்களா? ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். அப்போது மிக்சர் ஆஃப் திஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது அண்ட் வாட்டர் இருக்குது. அப்போது வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் 100 degrees Celsius தான். அப்போது அதுலேயே பாயில் ஆகும். அப்போ இதில் வந்து அந்த டைமில் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் இருந்தால் போதும்ல. எஸ். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் க்ளோஸ் டு பட் பிலோ 100 degrees Celsius. கிளியரா? அது ஆக்சுவலி அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ஹை. அந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சரில் போனால் அந்த காம்பவுண்டு டிகம்போஸ் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறது தான் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். இதில் வந்து நம்ம வாட்டர் அஸ் அ ஸ்டீம் ஆட் பண்ணுறோம். ஸோ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 degrees Celsius தானே. ஸோ வாட்டர் மட்டும் இல்லை, ஆர்கானிக் காம்பவுண்டு இருக்குல்ல. ஸோ 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் சேர்ந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு ஈக்குவலான போதும். அதனால தான் சொல்கிறேன் க்ளோஸ் டு பட் பிலோ 100 degrees Celsius. நெக்ஸ்ட்டு எகெயின் மேட்ச் பண்ணணும். பசங்களா பாருங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரௌன் ரிங்னா தெரியும். ப்ரௌன் ரிங்னா அது வந்து NO3- தான். நைட்ரைட் அயன். ப்ரௌன் ரிங்கு நைட்ரைட் அயன் அது தெரியும். அப்போ D1. ஓகே, அடுத்தது பாருங்கள், நெஸ்லஸ் ரியேஜென்ட்ல ஸ்டார்டிங் வந்து என்ன தானே. நெஸ்லஸில் ஸ்டார்டிங் என்ன தானே. அப்போ இங்கேயும் ஸ்டார்டிங் என்ன, அமோனியம் அயன். நெஸ்லஸ் அமோனியம். அப்போ நெஸ்லஸ் அமோனியம் NN. அப்போ B4. ஓகே, அப்புறம் லேக் டெஸ்ட். லேக் L. இங்கே அலுமினியத்தில் L இருக்குது. அப்போ A3. இது 3 வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். A3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். A3 மட்டும் போதும் சார். ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். A3 இருக்குது, B4 இருக்குது, D1 இருக்குது, C2 இருக்குது. கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரோப்பீன் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் டைபோரேன் gives an addition product. ப்ரோப்பீன் டைபோரைன் ஞாபகம் வருதா? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். தே ஆர் டாக்கிங் அபவுட் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ அது நடக்கும்போது நமக்கு கிடைக்கிறது பிரைமரி ஆல்கோல் தானே. அப்போது நமக்கு கிடைக்கிறது ட்ரை ஆல்கைல் போரைன் தானே கிடைக்குது. இவங்க சொல்கிற மாதிரி இல்லை. நமக்கு கிடைக்கிறது வந்து நமக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கிறது CH3 CH2 த்ரைஸ் B. இதுதான் வரும். ஆனால் இங்கே சொன்னது அப்படி இல்லை. CH3 ட்வைஸ் CHன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது தப்பு தான். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. அப்போது ஆப்ஷன் A வராது. ஸ்டேட்மெண்ட் 1 இது ஆப்ஷன் C வராது. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. கரெக்டாக. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்க? இப்போது இது இந்த ஒரு ஆல்கைல் போரைனை எடுத்தே வச்சுக்கோ, அதுதான் இருக்குன்னு வச்சுக்கோ. அதை ஆக்சிடேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ், 2 ஓல் கிடைக்கும். ப்ரோப்பன் ஆக்சுவலி நமக்கு வந்து கிடைச்சது ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனில் கிடைக்கிறது 2 ஓல் கிடையாது, 1 ஓல் தான். அதுக்கு ஏன் காரணம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கிறது ட்ரை ஆல்கைல் போரைன், நாட் லைக் திஸ். நார்மல் ப்ரோப்பைல் போரைன் தான் கிடைக்கும். இவங்க சொல்கிற மாதிரி ஐசோப்ரோப்பைல் இல்லை, பட் ஐசோப்ரோப்பைல் தான் இருக்குது வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் அதை ஆக்சிடேஷன் பண்ணால் நமக்கு 2 ஓல் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு கரெக்டு தானே. செகண்ட் ஸ்டெப்பு கரெக்டு தான். ஸோ போத் வர மாட்டேன். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. த ஆல்கேன் தட் கேன் பி ஆக்சிடைஸ். ஆல்கேன் வந்து ஜெனரலி ஆக்சிடைஸே ஆகாது, ஆனாலும் இங்கே ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டு கரஸ்பாண்டிங் ஆல்கஹால் பை KMnO4. அப்படி ஆகணும்னா தட் ஷுட் பி த ஆல்கேன் கண்டெயின் அண்ட் டெர்ஷரி ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். ஆல்கேனில் ஒரு டெர்ஷரி ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். தட் மீன்ஸ் ஹைட்ரஜன் வித் த கார்பன்
which is a tertiary carbon. இங்க பாருங்க இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. எஸ், இங்க ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூட தானே? ஆமா. அப்ப இந்த கார்பன் should be a tertiary carbon. இந்த கார்பன் tertiary carbon ஆகணும்னா R1ம் கார்பன்ல இருக்கணும், இதுலயும் கார்பன் இருக்கணும், இதுலயும் கார்பன், இது எல்லாமே ஆல்கைல் குரூப்பா இருக்கணும். R1 R2 R3 இது மூணும் ஆல்கைல் குரூப் ஆனா தானே இது டெர்ஷரி கார்பன் ஆகும். இது டெர்ஷரி கார்பன் ஆனா தானே இது டெர்ஷரி ஹைட்ரஜன் ஆகும். டெர்ஷரி ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட் மட்டும்தான், டெர்ஷரி ஹைட்ரஜன் இருக்கிற ஆல்கேன் மட்டும்தான் KMnO4ஓட பிரசன்ஸ்ல ஆல்கஹாலா மாறும். கிளியரா? ஆல்கேனோட ஆக்சிடேஷனோட ஒரு எக்ஸப்ஷனல் பாயிண்ட் தான் இது. ஸோ ஹைட்ரஜன் 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 தப்பு. மீதேல் மீதேல் மீதேல், எஸ் ரைட். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஆன் ஹீட்டிங் சம் சாலிட் சப்ஸ்டன்சஸ் சேஞ்ச் ஃப்ரம் சாலிட் டு வேப்பர். நேரடியாக சாலிட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுது, சாலிட் ஸ்டேட்டுக்கு வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுது வித்தவுட் a liquid phase, without passing through the liquid state. The technique used for the purification of such solid substances based on the above principle is known as sublimation. It is called a sublimation. Option B is the right answer. Next பாருங்க, during the preparation of more salt to solution, during the preparation of more salt solution, ferrous ammonium sulfate, more salt solution சொன்னா ferrous ammonium sulfate, which of the following acid is added to prevent the hydrolysis of Fe2+ ion? Fe2+ ion அதோட hydrolysis prevent பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுமா? FeOH twice ஹைட்ரோலிசிஸ் நடந்தேன்னு வச்சுக்கோங்க, FeOH டாய்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ அங்கே டர்பிடிட்டி எல்லாம் ஃபார்ம் ஆகும், பிரசிபிடேட் எல்லாம் ஃபார்ம் ஆகும், நம்மளோட அனாலிசிஸ் தப்பாயிடும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணணும், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் Fe2+ ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நாம எந்த ஆசிடை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட். அது ஜஸ்ட் ஒரு ஃபேக்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன் லசைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் போத் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் பிரசன்ட். ஓகே, ஸோ பசங்களா நைட்ரஜனும் சல்ஃபரும் இருக்கிற காம்பவுண்டை சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது சோடியம் தயோசைனேட்டாக மாறும், NaSCN மாறும். இந்த NaSCN Fe3+, Fe3+ போது FeCl3, FeCl3ல வந்து Fe3+ இருக்குல்ல, இது கூட ரியாக்ட் ஆகுது. இது கூட ரியாக்ட் ஆகும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து FeSCN2+. இதுதான் அது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரெட் பிளட் கலர் அந்த இந்த காம்ப்ளெக்ஸோட ஃபார்மேஷனில் ரெட் பிளட் கலர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது வச்சுங்களா. இங்கே ஆக்சிஜன் இருக்குடா, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குடா. ஸோ இட்ஸ் அ கீட்டோன். ஓகே, கீட்டோன் தான். நமக்கு தெரியும் இது என்ன, சிங்க் அமால்கமேன் கான்சன்ட்ரேட்டட் HCl சார், அது கிளமென்சன் ரிடக்ஷன் தானே, கிளமென்சன் ரிடக்ஷன் தான். அப்போ என்ன ஆகும் சார், C டபுள் போண்டோ CH2 மாறும், C டபுள் போண்டோ CH2 மாறும். வெரி ஈஸி. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். இங்கே கொடுத்துருக்காங்க ஹெப்டேன், பியூட்டேன், 2-methyl ப்ரோபேன், ஹெக்சேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து நமக்கு தெரியும் பாய்லிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலிகுலர் வெயிட். ஸோ பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மோலிகுலர் வெயிட் பார்த்தா இதில் ஹையர் கிரேட்டர் நம்பர் ஆஃப் கார்பன் எங்கே இருக்குது, கிரேட்டர் நம்பர் ஆஃப் கார்பன் எங்கே, ஹெப்டேனுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகம், ஹெப்டேனுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம். ஸோ கண்டிப்பாக ஏ வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஏ மேக்ஸிமம்னா இந்த 2 ஆப்ஷன் வராது, சாரி இந்த ஒரு ஆப்ஷன் வராது, இல்லை இந்த ஒரு ஆப்ஷன் வராது, ஏ மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, ஹெப்டேனுக்கு அப்புறம் 6 கார்பன் ஒருத்தம் தான் இருக்குது, ஹெக்சேன். அப்போ ஏக்கு அப்புறம் யார் வரணும், ஏக்கு அப்புறம் ஈ தான் வரணும். அப்போ இதுவும் வராது, ஏக்கு அப்புறம் ஈ தான் வரும். 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் யார் வரணும் சார், இது ஹெப்டேன் முடிஞ்சது, ஹெக்சேன் முடிஞ்சது. இதில் சார் இதில் 4 கார்பன், இதில் 5 கார்பன், 2-methyl butane 5 கார்பன், இதில் 2-methyl propane 4 கார்பன். அப்போ அடுத்து யார் வரணும், 5 கார்பன் இருக்கிற 2-methyl butane வரணும், C வரணும். அப்போ AEC வரும் சார், AEC வரும். AEC வரும்போது நமக்கு ஆன்சர் ஆயிடுச்சு. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுற 2 காம்பவுண்ட் என்ன சார், இதில் பியூட்டேன் 4 கார்பன், இதில் 2-methyl propane 4 கார்பன். அந்த இடத்துல பிரான்ச்சிங் எங்கே இருக்குது, 2-methyl propane இருக்குது. பிரான்ச்சிங் வந்தால் பாய்லிங் பாயிண்ட் குறையும். அதை வச்சு தான் சொல்கிறேன். D is the last. கிளியரா? ஸோ பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலிகுலர் வெயிட் வச்சு ஆன்சர் கிடைக்கும். இருந்தாலும் இதையும் எழுதிக்கோங்க, பாய்லிங் பாயிண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரான்ச்சிங். ஓகே, ரைட், கிளியரா? நெக்ஸ்ட், த ப்ராடக்ட் A and B in the following reaction sequence. பசங்களா பாருங்க, இங்கே C6H5 CH டபுள் பாண்ட் CH2 இருக்குது. HBr ஆட் பண்ணணும், முதல்ல HBr ஆட் பண்ணணும். HBr ஆட் பண்ணும்போது இந்த ஆல்கீனில் HBr ஆட் ஆகும், அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் ஆகும்ல, பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஏன் அப்படி ஷிஃப்ட் ஆகுது, ஏன்னா இங்கே தான் ப்ளஸ் வரணும். இங்கே ப்ளஸ் வந்து அது பென்சைல் கார்போகேட்டன் ஸ்டேபிள் தானே, அதனால். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பென்சீன் ரிங்கு, இங்கே CH ப்ளஸ் இருக்கும், இந்த இடத்துல CH3 மாறும். இந்த CH ப்ளஸில் யார் வரும், Br வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கிற காம்பவுண்ட். அதுக்கப்புறம் மெக்னீஷியம் ட்ரை ஈதர் போடுறேன். மெக்னீஷியம் ட்ரை ஈதர் போட்டால் என்ன ஆகும், கிரிக்னாட் ரியேஜன் கிடைக்கும். சார் இது CH3 இங்கே இருக்குது சார், இந்த CHக்கும் Brக்கும் இடையில் மெக்னீஷியம் வரும் சார்.
ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட். இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட ட்ரீட் பண்ணுறேன். என்ன ஆகும் சார்? கிரிக்னாட் ரியேஜ் எப்பவுமே பிரேக் ஆகும் இல்லை சார்? இது ப்ளஸ்ஸு, இது சைடு மைனஸு. ஸோ கார்பன் டை ஆக்சைடில் அதே மாதிரி தானே. கார்பன் டை ஆக்சைடில் சி டபுள் போண்டோ தானே. பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் ஆகும், கார்பன் மேலே ப்ளஸ் வரும் சார். ஸோ இந்த நெகட்டிவ் பார்ட்டு இந்த பாசிட்டிவ் கார்பனில் போய் ஜாயின்ட் ஆகும் சார். ஸோ C6H5 CH3 COH கிடைக்கும். C6H5 புரியுதா? காமிக்கிறேன் தெரியுதுல்ல? இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வைங்க. பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஸோ பென்சீன் ரிங்கு CH என்னடா பென்சீன் ரிங்கு CH3 அந்த நெகட்டிவ் பார்ட் என்ன ஆகும்? இந்த கார்பனில் போய் அட்டாச் ஆகும். பிகாஸ் கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. C டபுள் பாண்ட் O மைனஸ் இப்படி OH மாறும். அப்போ ஏ கிடச்சிது. இதுதான் ஏ வச்சு செக் பண்ணி பாருங்கள். C6H5 CH3 C6H5 CH3 ஓகே. OH இல்லை, அப்போ இது தப்பு. C6H5 CH2 இல்லை தப்பு. C6H5 CH3 C6H5 CH3 C டபுள் பாண்ட் ஓகே. இங்கே கரெக்டாக வருது. இது கரெக்டாக இருக்குது ஓகே. இது தப்பு. அப்போ ஆன்சர் ஆகிடுச்சுடா. ஏலேருந்தே நமக்கு ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, ஏலேருந்தே ஆன்சர் எடுக்க முடியும். கரெக்டாக கிளியரா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி இன்கரெக்ட் மெத்தட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஆல்கீன் ட்ரீட்டிங் விசினல் டைஹாலைடு தெரியல. பக்கத்து கார்பனில் ஹாலஜன் இருக்கும். அது சிங்கு மெத்தட் கூட ட்ரீட் பண்ணும்போது சிங்கு வந்து என்ன பண்ணுவாங்க? 2 ஹாலஜன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு ஆல்கீன் கிடைக்கும். அப்போ அது இன்கரெக்ட் மெத்தட் இல்லை, இது ஆன்சர் இல்லை. ட்ரீட்டிங் ஆல்கைன் வித் சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா ட்ரீட் பண்ணும்போது ஆல்கைன் என்ன ஆகும்? ரெடக்ஷன் நடக்கும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ நமக்கு ஆல்கீன் கிடைக்கும். இப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஹீட்டிங் ஆல்கைல் ஹாலைட் வித் ஆல்கோலிக் அயோச் எடுத்தால் டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் நடக்கும். அப்போ ஆல்கைல் ஹாலைட்லேருந்து எக்ஸும் போகும். அப்போ நமக்கு ஆல்கீன் கிடைக்கும். இதுவும் இல்லை. ட்ரீட்டிங் ஆல்கைல் ஹாலைட் வித் அக்வஸ் கேஓச் ஆல்கைல் ஹாலைடு ட்ரீட்டிங் வித் அக்வஸ் கேஓச் ஆல்கோஹோலிக் கேஓச்னா டீஹைட்ரோ ஹாலஜனேஷன், அக்வஸ் கேஓச்னா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் வரும். ஸோ நமக்கு ஆல்கோஹோல் தான் கிடைக்கும். எது கிடைக்காது? ஆல்கீன் கிடைக்காது. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, next, the Geldal method for the estimation of nitrogen can be used to estimate the amount of nitrogen in which one of the following compound. பாருங்க, நைட்ரஜனோட எஸ்டிமேஷனுக்கு ஜெல்டால் மெத்தட் இருக்கு. ஆனால் நைட்ரோ காம்பவுண்டில் அது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ரிங்கில் நைட்ரஜன் இருந்தால் அதுவும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி அசோ காம்பவுண்டுக்கு அது ஒர்க் ஆகாது. ஸோ ஒர்க் ஆகிற ஒரே இடம் அனிலின் தான். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, த கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 2,6-dimethyl டெக்குஃபோரின். ஓகே பசங்களா, 2,6-dimethyl. ஸோ இந்த காம்பவுண்ட் பாருங்க, 4 ஆப்ஷன் பார்த்தீங்க சார். 2ல் ஒரு மீதல் இருக்குது, 6ல் ஒரு மீதல் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்பரிங் ஆரம்பிக்கிறேன். 1 2 சார் 2ல் மீதல் இருக்குது சார். ஓகே, 3 4 5 6 6லேயும் மீதல் இருக்குது. ஓகே, இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 2ல் மீதல் இருக்குது, 3 4 5 5ல் மீதலா? 5ல் மீதல் இல்லை, அப்போ இது வராது சார். 2ல் மீதல் இருக்குது பாருங்க, 2ல் மீதல் இருக்குது. ஓகே, 3 4 5 6ல் மீதல் இருக்குது, 6ல் மீதல் இருக்குது. ஓகே கரெக்ட். 2ல் மீதல் இருக்குது, 3 4 5 6ல் மீதல் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. 2,6-dimethyl இந்த ஆப்ஷன் இதில் எல்லாத்துமே 2,6-dimethyl கரெக்டாக இருக்குது. ஆனால் 2,6-dimethyl மட்டும் இல்லை, டெக்குக்கு அப்புறம் 4 இருக்குது. அப்போ 4க்கும் 5க்கும் இடையில டபுள் பாண்ட் வேணும். 4க்கும் 5க்கும் இடையில டபுள் பாண்ட் வேணும். பாருங்க 1 2 3 4 4க்கும் 5க்கும் இடையில டபுள் பாண்ட் இருக்குது. 1 2 3 4 3க்கும் 4க்கும் இடையில தான் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இது வராது. இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 5க்கும் 6க்கும் இடையில தான் டபுள் பாண்ட் வருது. அப்போ இதுவும் வராது. ஸோ ரைட் ஆன்சர் ஆயிடுச்சுப்பா. ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். பேப்பர் chromatography is an example of different types of chromatography இருக்குல்ல. adsorption chromatography இருக்கு, partition chromatography இருக்கு. adsorption chromatography நீங்க எக்ஸாம்பிள் படிச்சிருக்கீங்கல்ல, thin layer chromatography, column chromatography எல்லாம். அதே மாதிரி partition chromatography எக்ஸாம்பிள் தான் paper chromatography. So it is partition chromatography. நெக்ஸ்ட் பாருங்க, an alkene on ozonolysis gives methanol. மெத்தனால்னா என்னடா? formaldehyde. மெத்தனால்னா என்ன? formaldehyde. ஓகே, ஃபார்மாலியா அது ஒரு ப்ராடக்டாக வருதுன்னு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் என்ன? சிம்பிள். டிஃப்ரெண்ட் ஆல்கின் கொடுத்துருக்காங்களே, இது பாருங்க. ஐயோ இந்த காம்பவுண்டில் இங்கே தான் இருக்குது. இங்கே போட்டால் ஆல்டிஹைட் கிடைக்கும், மெத்தனால் கிடைக்காது. இது வராது. இங்கே பாருங்க, சூப்பர். இந்த ஆல்கின் பாருங்க, ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த டபுள் பாண்ட் பார்த்தேன் சார். இந்த சைடு ஒரு ஓகோடு ஃபார்மால்டிஹைட் கிடைச்சது, இந்த சைடு ஒரு ஓகோடு. ஸோ இது ஒரு ஆல்டிஹைடு, இது ஒரு ஆல்டிஹைடு. ஃபார்மால்டிஹைட் கிடைக்குது சார். ஸோ அதனால் ரைட் ஆன்சர் கிடைச்சது. இங்கே ஃபார்மால்டிஹைட் வருமா? வராது. இங்கே வருமா? வராது. ரைட். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். Among the following, the reaction that proceeds through electrophilic substitution reaction. பசங்களா பாருங்க,
இது என்ன சார் பென்சீன் ப்ளஸ் குளோரின் யூவி லைட்டோட ப்ரெசன்ஸில் குளோரின் என்ன ஆகும் ஹோமோலிசிஸ் வந்து குளோரின் ரேடிக்கல் ஆகும் அந்த குளோரின் ரேடிக்கல் வந்து என்ன ஆகுது சப்ஸ்டியூட் ஆகுது ஸோ இட் இஸ் லைக் ஃப்ரீ ரேடிக்கல் குளோரின் ரேடிக்கல் ஆகுது அந்த குளோரின் ரேடிக்கல் வந்து ஆட் ஆகுது ஸோ பாருங்கள் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் போண்டு இருந்தது இப்போ பாருங்கள் அந்த டபுள் போண்டே காணும் அன்சாச்சுரேஷன் மிஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அங்கே நடந்தது ஒரு அடிஷன் ரியாக்ஷன் தான் ஸோ இட் இஸ் அன் அடிஷன் ரியாக்ஷன் ஓகே தேவை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இது ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷனாக தான் இருக்கும் ஓகே செகண்ட் ஒன் பாருங்கள் செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா C6 பென்சைல் ஆல்கோல் HCl ஹீட் பண்ணும்போது OH போய் அந்த இடத்துல Cl வந்திருக்கு OH போய் அந்த இடத்துல Cl வந்திருக்குன்னா அது சப்ஸ்டியூஷன் எந்த சப்ஸ்டியூஷன் இல்லை ரிங்கில் சப்ஸ்டியூட் ஆகலை ரிங்குக்கு வெளியே தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்கேன் ஸோ இட் இஸ் OH மைனஸ் போய் Cl மைனஸ் வந்திருக்காங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஸோ இட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் சப்ஸ்டிடியூஷன் தான் ஆனால் எலக்ட்ரோஃபிலிக் இல்லை நியூக்ளியோஃபிலிக் அதனால் இது எடுக்க முடியாது இது வராது அடுத்து பாருங்க பென்சீன் டைசோனியம் குளோரைடில் Cu2Cl2 குப்ரஸ் ஹாலிடு சான்மேயர் ரியாக்ஷன் நடக்குது பசங்கள சான்மேயர் ரியாக்ஷன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் அதோட ஆக்சுவல் மெக்கானிசம் நமக்கு சிலபஸில் இல்லை பட் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் ஸோ இட் இஸ் ஆல்சோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இங்கே பாருங்க திஸ் இஸ் ஓகே இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க இது இட்ஸ் நாட் லைக் திஸ் இங்கே வந்து ப்ளஸ்டா Cl2 இருக்குது பென்சீன் இருக்குது குளோரின் இருக்குது AlCl3 இருக்குது ஸோ என்ன நடக்கும் இன் பிரசன்ஸ் ஆஃப் AlCl3 Cl2லேருந்து நமக்கு Cl ப்ளஸ் கிடைக்கும் Cl ப்ளஸ் தான் குளோரோனியம் அயன் அது இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆகும் அதுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எஸ் ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் Next question பாருங்க an alkene on reaction with ozone and zinc and water gives propanone and ஓசோனோலிசிஸ் நடந்து கிடைக்கிற ப்ராடக்ட் ஒன்று ப்ரொப்பனோனு இன்னொன்று எத்தனால் கிடைக்குது அப்போ அந்த ரெண்டு ப்ராடக்ட் வச்சு அந்த ஆல்கீனை கண்டுபிடிக்கலாம்டா முதல்ல அந்த ஏ கண்டுபிடிக்கலாம் ஸோ பாருங்கள் ப்ரொப்பனோன்னா CH3 C டபுள் போண்டோ நான் இங்கே எழுதுகிறேன் அடுத்த ஸ்லைட் எடுத்து எழுதுகிறேன் ப்ரொப்பனோனும் இருக்குது அப்புறம் யார் ப்ரொப்பனோனும் இருக்குது எத்தனால் இருக்குது CH3 C டபுள் போண்டோ CH3 இதுதான் ப்ரொப்பனோனு அசெட்டோனு எத்தனால் அசெட்டால்டிஹைடு தான் எத்தனால்னு சொல்கிறேன் இது எத்தனால் இது ரெண்டு தான் ஓசோனோலிசிஸோட ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ரியாக்டண்டான ஸ்டார்டிங்கான ஆல்கீனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் CH3 டபுள் போண்ட் CH3 திஸ் இஸ் அவர் ஏ ஆல்கீன்னு சொல்கிறோம்ல அந்த ஏ தான் இது அண்ட் அடிஷன் ஆஃப் HCl டு ஆல்கீனே இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் HCl ஆட் பண்ணுறோம் ஆல்கீனில் HCl ஆட் பண்ணுறோம் ஓகே அப்போ நமக்கு பி கிடைக்கும் அந்த பி தான் ஓகே இந்த ஆல்கீனில் H ப்ளஸ் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்கள் பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் பண்ணால் இங்கே ப்ளஸ் வரும் அது ஒரு செகண்டரி கார்போஹைட்ரேட் அது வேணுமா பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் பண்ணால் இங்கே ப்ளஸ் வரும் இது ஒரு டெர்ஷரி கார்போஹைட்ரேட் ஸோ டெர்ஷரி கார்போஹைட்ரேட் தானே வரும் ஆமாம் சார் ஸோ பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் பண்ணுங்க ஸோ CH3 கார்பனில் CH3 இந்த கார்பனில் ஒரு ப்ளஸ் இருக்கும் அந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல Cl வரும் ஸோ இங்கே வந்து Cl வரும் சிங்கிள் பாண்டு CH2 எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் இருக்குது CH2 சிங்கிள் பாண்ட் CH3 இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் ஸோ பாருங்கள் CH3 Cl CH3 Cl CH3 yes CH2 CH3 option A is the right answer clear புரிஞ்சுதா next the most suitable reagent for the following conversion is பசங்களா பாருங்க இது ஒரு butyl-2 ஐன் இது வந்து cis2 butene cis alkene கிடைக்குது cis alkene alkyne cis alkene மாத்தணும்னா லின்லார்ஸ் கேட்டலிஸ்டால தான் முடியும் லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட் இங்க இருக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட் வந்து ஆப்ஷன் டி இதுக்கு பேரு லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட் hydrocarbon A react with bromine by substitution to form alkyl bromide okay எந்த ஹைட்ரோகார்பன் ரியாக்ட் வித் புரோமின் சப்ஸ்டிடியூஷன் பசங்களா பாருங்க இது ஈதீன் இது புரோமின் கூட ரியாக்ட் பண்ண அடிஷன் தான் நடக்கும் பை போண்டு போய் சிங்கிள் போண்டா மாறும் அப்போ நடந்தது சப்ஸ்டியூஷன் அப்போ கண்டிப்பாக சப்ஸ்டியூஷன் நடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அது ஆல்கீன் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இது ஆல்கீன் இல்லை இது ஆல்கீன் இல்லை இவங்க ரெண்டு பேரும் தானே ஆல்கேன் இவங்கள் தான் சப்ஸ்டியூஷன் நடக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க
அந்த ஆல்கைல் புரோமைடுக்கு வுட்ஸ் ரியாக்ஷன், சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை, இதெல்லாம் வுட்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கிடைக்கும்ல. அந்த கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட் கார்பனோட நம்பர் 4 தான், லெஸ் தேன் 4 தான் இருக்குது, 4 இல்லை, லெஸ் தேன் 4. இப்போது நம்ம வந்து ஈதேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஈதேன்லேருந்து ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து புரோமின் கூட ரியாக்ட் பண்ணும்போது CH3, ஈதேன்லேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது வந்து CH3 CH2 PRஆக மாறும். அப்புறம் வுட்ஸ் நடந்தேன்னு வச்சுக்கோங்க. வுட்ஸ் நடந்தால் என்னாகும், பியூட்டேன் கிடைக்கும். பியூட்டேனில் 4 கார்பன் இருக்கா, கிடைக்கும். பட் இவங்க சொல்கிறாங்க லெஸ் தேன் 4 கார்பன். ஸோ கண்டிப்பாக இதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். மீதேன் முதல்ல என்ன ஆகும், மீதேன் முதல்ல CH3Br மாறும். when it is treated with bromine, bromomethane கிடைக்கும். இது வந்து வுட்ஸ் ரியாக்ஷன் நடந்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஈதேன் தானே கிடைக்கும். CH3 சிங்கிள் பாண்ட் CH3 லெஸ் தேன் 4 கார்பன் தானே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. The most suitable method of separation 1:1 mixture of ortho and para-nitrophenol. பசங்களா ortho-nitrophenol intramolecular hydrogen bonding, para-nitrophenol intermolecular hydrogen bonding இருக்குது. ஸோ அதனால் பாயிலிங் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ortho-nitrophenol is highly steam volatile. அதனால் நமக்கு என்ன பண்ணலாம், ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வந்து கரெக்டான மெத்தடு. ortho-nitrophenol ஈஸியாக வந்து volatile ஆகும், para-nitrophenol அவ்வளோ ஈஸியாக வந்து volatile ஆகாது. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், which one is the correct order of acidity? அசிடிட்டியோட கரெக்ட் ஆர்டர் பாருங்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரிபிள் பாண்டு கார்பன் இஸ் sp ஹைபிரிடைஸ்டு கார்பன். அது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால H+ கொடுத்து அந்த நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரிபிள் பாண்டு கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ். அதுவும் பாருங்கள் டெர்மினல் ஆல்கேனாக இருந்தால் சூப்பர். டெர்மினல் ஆல்கேன்ஸில் அசிடிட்டி அதிகம். இதுவும் ஆல்கேன் தான், இதுவும் ஆல்கேன் தான். ஏன் இது வந்து ஹைலி அசிடிக்காக இருக்கேன், ஏன்னா இதில் இந்த கார்பனும் டெர்மினல் ஆல்கேன் தான், இந்த கார்பனும் டெர்மினல் ஆல்கேன் தான். ரெண்டும் வந்து sp ஹைபிரிடைஸ்டு. இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தானே sp ஹைபிரிடைஸ்டு. இந்த கார்பன் sp தான், ஆனால் அதில் ஹைட்ரஜன் இல்லையே. இந்த கார்பன் sp3. அதனால் இது ரெண்டு ஆல்கேனில் எந்த ஆல்கேன் முதல்ல வருது, ஈதேன் வருது, அப்புறம் தான் ப்ரோப்பேன் வருது, அதுக்கப்புறம் ஈதேன், அதுக்கப்புறம் தான் ஈதேன். ஓகே, சிங்கிள் பாண்ட் இருக்கும்போது sp3, டபுள் பாண்ட் ஆகும்போது sp2, ட்ரிபிள் பாண்ட் வரும்போது sp ஹைபிரிடைஸ். எஸ் கேரக்டர் கூடுது இல்லை, sp3லேருந்து sp2, sp2லேருந்து sp, இப்படி போகும்போது எஸ் கேரக்டர் கூடுது. கிரேட்டர் த எஸ் கேரக்டர், கிரேட்டர் த எலக்ட்ரானெகட்டிவிட்டி. அப்படி கிரேட்டர் எலக்ட்ரானெகட்டிவிட்டி இருந்தால் அந்த ஆனையோனை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஓகே, இன் தட் வே ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், with respect to the conformers of ethane, இதனோட கன்ஃபார்மர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸ்டாகர்டு, எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் எல்லாம் படிச்சிருக்கோம். which of the following statement is true? எந்த கன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் அதில் மாறுறது டைஹீட்ரல் ஆங்கிள் தான் மாறும், பாண்ட் ஆங்கிள் மாறாது. பாண்ட் ஆங்கிள் சேஞ்சஸ் தப்பு. பாண்ட் ஆங்கிள் போத் பாண்ட் ஆங்கிள் அண்ட் பாண்ட் லெங்க் சேஞ்ச் தப்பு. போத் பாண்ட் ஆங்கிள் அண்ட் பாண்ட் லெங்க் ரிமைன் சேம், அது கரெக்ட். பாண்ட் ஆங்கிளும் பாண்ட் லெங்க் எல்லாம் மாறாது. மாறுறது எது என்ன, ரொட்டேஷன் பண்ணும்போது மாறுறது டைஹீட்ரல் ஆங்கிள் தான். பசங்களா நெக்ஸ்ட், predict the correct intermediate and product in the following reaction. பசங்களா பாருங்க, இது என்ன ப்ரோப்பைன் இருக்குது, இது என்ன நடக்குது, ரியேஜன் பாருங்க. சார் வாட்டர் H2SO4 HgSO4, that means ஹைட்ரேஷன் தான். வாட்டர் ஆட் பண்ணுங்க. ஸோ நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த மார்க்கோனிக்கோ ஃபுல்லு ஃபாலோ பண்ணுங்க. நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த வாட்டர் OH மைனஸ் கோஸ் டு த கார்பன் கண்டெய்னிங் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து OH வரும், இங்கே வந்து H வரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், CH3 COH டபுள் பாண்டு CH2. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஈனோல். இந்த ஈனோலுக்கு டாட்டோமரிசம் நடக்கும். டாட்டோமரிசம் நடந்து அதே கீட்டோஃபோமுக்கு போகும். அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ கேட்டது என்ன, இன்டர்மீடியட்டும் கேட்டிருக்காங்க, ஏயும் பியும் கேட்டிருக்காங்கல்ல, ஏயும் பியும் முதல்ல ஈனோல். இது ஈனோல் கரெக்டாக இருக்குது, ஆனால் இது தப்பாக இருக்கு. இது ஈனோல் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா, இன் பைரோல் த எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் மேக்ஸிமம். பசங்களா பாருங்க, இதுதான் பைரோல் எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. நைட்ரஜனோட இந்த லான் பேர் இருக்குல்ல, அது என்டர் இன்டு கான்ஜுகேஷன் பண்ணும்போது இந்த லான் பேர் இப்படி என்டர் ஆகும், அதே மாதிரி இந்த லான் பேர் இப்படியும் என்டர் ஆகும். ஸோ பசங்களா, இந்த சைடும் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமாகும், இந்த சைடு எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். எலக்ட்ரான் ரிச்சாக இருந்தால் எலக்ட்ரோஃபைல் அங்கே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடம் தான். அப்படி பார்த்தா இந்த கார்பன் இப்படி, இந்த லான் பேர் இப்படி போகும்போது செகண்ட் கார்பனுக்கு கிடைக்குது, லான் பேர் இப்படி போகும்போது ஃபிஃப்த் கார்பனுக்கு கிடைக்குது. 2 and 5. கிளியர்? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இந்த கிவன் ரியாக்ஷன் இந்த ப்ராடக்ட் பீஸ். பசங்களா பாருங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான கொஸ்டின் தான், ஆனாலும் பார்க்கலாம். பென்சீனு, ஓகே, ரொம்ப ஈஸி கொஸ்டின். இது ஒரு ஆல்கீன். ஓகே, இது பென்சீனை எடுக்கணும், இது ஒரு ஆல்கீனை எடுக்கணும். ஆல்கீனில் வந்து HF வந்து என்ன பண்ணுவாங்க, HF இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் இல்லை, பட் HF என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆசிட் தானே. ஸோ ப்ரோட்டானை டொனேட் பண்ணுவாங்க. ஸோ HFல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், HFல இருந்து நமக்கு H+ கிடைக்கும். H+ கிடைக்கும். இந்த H+ வந்து இந்த ஆல்கீனில் ஆட் ஆகும். கார்போகேட்டியோன் கிடைக்கும். ஆல்கீனில் கார்போகேட்டியோன் கிடைக்கும். பாருங்கள்,
இது இப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பென்சீனுக்கு எதுவும் ஆகலடா, பென்சீன் அப்படி தான் இருக்குது. இந்த ஆல்கின் என்ன ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் ஆகுது இல்லை, அப்போ இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜ் வரும். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல HFலேருந்து H+ வரும். அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் காணாமல் போயிடும். அப்போ ஒரு பக்கம் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஒரு பக்கம் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். Now this is like a எலக்ட்ரோஃபைல் மாதிரி. இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சீனில் சப்ஸ்டியூட் ஆகல. பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷீஸ் எலக்ட்ரோஃபைல் மாதிரி தானே, பென்சீன் ரிங் வந்து எலக்ட்ரான் ரிச் தானே. ஸோ இது வந்து இந்த ரிங்கில் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்படி சப்ஸ்டியூட் ஆகும்போது பென்சீன் கூட ஒரு சைக்ளோஹெக்சைல், பென்சீன் கூட ஒரு சைக்ளோஹெக்சைல், ஃப்ளூரின் எல்லாம் கிடையாது, பென்சீன் கூட ஒரு சைக்ளோஹெக்சைல். அதுதான் கரெக்ட். கிளியரா? நடந்தது என்ன தெரியுமா, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். Which of the following can be used as the halide component for a Friedel-Crafts reaction? Friedel-Crafts reaction la halide component. So Friedel-Crafts alkylation நடக்கணும்னா RX வேணும், கூட anhydrous aluminum chloride எல்லாம் இருக்கும்ல. இந்த RX எப்படி இருக்கும் தெரியுமா, இதில் ஹாலஜன் வந்து sp3 கார்பனில் ஹாலஜன் இருக்கணும், sp3 கார்பனில் ஹாலஜன் இருக்கணும். அதான் ரூல். குளோரோபென்சிலில் குளோரின் வந்து அட்டாச்சு டு sp2 கார்பன் வராது. புரோமோபென்சிலில் புரோமின் இஸ் அட்டாச்சு டு sp2 கார்பன் வராது. குளோரோ ஈதீனில் டபுள் பாண்டட் கார்பனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸோ அது sp2 தான் வராது. ஐசோப்ரோபைல் குளோரைட்னா CH3 CH3 Cl, இதுதான் ஐசோப்ரோபைல் குளோரைட். இங்கே குளோரின் இஸ் அட்டாச்சு டு திஸ் கார்பன். இந்த கார்பன் வந்து sp3 தானே. ஆமாம், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், ஹைட்ரஜன் கூட ஒரு சிக்மா பாண்ட். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Which of the following compound shall not produce propane by reaction with HBr followed by elimination? ஸோ பசங்களா, இந்த காம்பவுண்டு எல்லாம் எடுத்து HBr கூட முதல்ல ரியாக்ட் பண்ணணும். அப்போது என்ன நடக்குது, ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு எலிமினேஷன் நடந்தால் நமக்கு மினிமம் என்ன கிடைக்கணும், ப்ரோப்பீன் கிடைக்கணும். ப்ரோப்பீன்னா 3 கார்பன் இருக்கிற ஆல்கின் தானே. எஸ், எல்லாருக்கும் தெரியும் ப்ரோப்பீன் இஸ் 3 கார்பன் இருக்கிற ஆல்கின். ப்ரோப்பீனோட ஃபார்முலா CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ 3 கார்பன் வேணும்ல, இங்கே 3 கார்பன் இருக்குது, இங்கேயும் 3 கார்பன் இருக்குது, இங்கேயும் 3 கார்பன் இருக்குது. ஆனால் இங்கே 3 கார்பன் இல்லை. இட்ஸ் 2 கார்பன் இருக்கிற இந்த காம்பவுண்டுக்கு பேர் கீட்டீன். 2 கார்பன் தான் இருக்குது, இட்ஸ் கீட்டீன். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். The compound that will react most readily with the gaseous bromine has the formula. Gaseous bromine கூட யார் ரியாக்ட் பண்ணுவாங்க, C3H6. ஸோ கார்பனோட நம்பரை விட டபுளாக இருக்குது ஹைட்ரஜனோட நம்பர். ஸோ ஜெனரல் ஃபார்முலா CnH2n. CnH2n இட்ஸ் அன் ஆல்கின். 3 கார்பன் இருக்குது, ஸோ இட் இஸ் அ ப்ரோப்பீன். C2H2 கார்பனோட நம்பர் டபுளாக இருக்குது ஹைட்ரஜன், இல்லை சேமாக இருக்குது. டபுள் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நம்பர் சேமாக இருக்குது. அப்படின்னா அது CnH2n -2 தான். இட்ஸ் அன் ஆல்கைன். ஆல்கைன் இது ஒரு ஈத்தைன். C4H10 கார்பனோட நம்பருக்கு டபுள் +2, அப்போ இது ஒரு ஆல்கேன். ஆல்கேன் வந்து பியூட்டேன். 4 கார்பன் இருக்கிற ஆல்கேன் வந்து பியூட்டேன். C2H4 கார்பனோட டபுள் ஹைட்ரஜன் இருக்காங்க, ஸோ இட் இஸ் அகேன் ஆல்கின். இட் இஸ் கால்டு ஈதீன். ஸோ பசங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் மோஸ்ட் ரெடிலி ரியாக்ட் வித் கேஷியஸ் ப்ரோமின் கேட்டிருக்காங்கல்ல, ரியாக்டிவிட்டி யாருக்கு தான் அதிகம், ஆல்கேன் லீஸ்ட் ரியாக்டிவ். ஆல்கேன்ஸ் ஆர் லீஸ்ட் ரியாக்டிவ், அதனால் கண்டிப்பாக இவன் வராது, சி வராது. ஆல்கேன்ஸ் ஆர் லீஸ்ட் ரியாக்டிவ், அதனால தான் ஆல்கேன்ஸுக்கு பாரஃபின்ஸ்னு ஒரு பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இனிமேல் இருக்கிறது ஆல்கீன்ஸும் இருக்குது, ஆல்கைனும் இருக்குது. பசங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க, ஆல்கைன்ஸை விட ஆல்கீன் தான் மோர் ரியாக்டிவ். ஆல்கைன்ஸை விட ஆல்கீன் தான் மோர் ரியாக்டிவ். அப்போ ஆல்கேன் வராது, பியும் வராது. இனிமேல் 2 ஆல்கீன் இருக்குது. ஸோ ப்ரொப்பீன் இருக்குது, ஈதீன் இருக்குது. இதில் யார் மோர் ரியாக்டிவ்னு கேட்டால் ப்ரொப்பீன் தான். ஏன்னு கேட்டால் ப்ரொப்பீனில் CH3 CH டபுள் பாண்ட் CH2ல இங்கே என்ன இருக்குது, இந்த மீதல் குரூப்போட ப்ளஸ் எஃபெக்டிவ் இருக்காங்க. ஸோ அங்கே அப்படி பார்த்தாலும் இதில் எலக்ட்ரான் ரிச்னஸ் இன்னும் கூடுது. பை எலக்ட்ரான் ஆல்ரெடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் மீதல் குரூப்பும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வை ஈதீனை விடையும் ப்ரொப்பீன் தான் மோஸ்ட் ரியாக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிக்யூல் ஆல் ஆட்டம்ஸ் ஆர் கோப்ளானர். எல்லாமே கோப்ளானர், சேம் பிளானில் இருக்கணும். ஸோ பசங்களை பாருங்க, நமக்கு தெரியும் இது ஒரு பென்சீன் ரிங், இது ஒரு பென்சீன் ரிங். ஸோ திஸ் பைஃபினைலில் எல்லாமே ரெண்டும் பென்சீன் ரிங்குனா அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிசிட்டினா அதோட கண்டிஷனே வந்து பிளானராக இருக்கணும். sp2 ஹைபிரிடைசேஷன் தானே. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் பாருங்க, த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த கிவன் கார்பானியன். பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த கிவன் கார்பானியன் CH3 C triple bond C dash C minus. இதுதான் கார்பானியன் கொடுத்துருக்காங்க. The pair of electron in the given carbanion is present in which of the following orbital? பசங்களா பாருங்க, அப்போ கார்பானியனோட இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சா போதும். இந்த கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா போண்ட் இருக்குது சார்? ட்ரிபிள் போண்ட் இருக்குது. ட்ரிபிள் போண்டில் எத்தனை சிக்மா? ஒரே ஒரு சிக்மா. ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா போண்ட் 1 ப்ளஸ் நம்பர் ஆஃப் லான் பேர். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, நெகட்டிவ் சார்ஜ் எப்போ தான் வரும்? இந்த கார்பனோட எலக்ட்ரான் மட்டும் கூட இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ் வராது. இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்தால் தானே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அது ஒரு லான் பேர். ஸோ 1 + 1, ஒரு சிக்மா போண்டு ஒரு லான் பேர், ஒரு சிக்மா போண்டு ஒரு லான் பேர்.
ஒரு சிக்மா பாண்ட் ஒரு lone pair. So Z is equal to 2. Z is equal to வந்து sp. So right answer is option B. Z is equal to sp தானே, Z is equal to 3 sp2 தானே, Z is equal to 4 sp3 தானே படிச்சிருக்கோம் நம்ம. Consider the nitration of benzene using nitration mixture தெரியும்ல, nitration mixture தெரியும் பசங்களா, கான்சன்ட்ரேட்டட் HNO3யும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் சேர்ந்த மிக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நைட்ரேஷன் மிக்சர்னு சொல்கிறோம். இன் திஸ் நைட்ரேஷன் மிக்சர் HNO3 is act like a base and H2SO4 is acting like a acid. H2SO4 is acting like a acid. ஸோ பசங்களா என்ன நடக்கும், H2SO4லேருந்து H ப்ளஸ் போகும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், HSO4 மைனஸ் கிடைக்கும், பைசல்ஃபேட் கிடைக்கும். இந்த HNO3க்கு என்ன கிடைக்கும் சார், HNO3க்கு அந்த H ப்ளஸ் கிடைக்கும். H ப்ளஸ் கிடைக்கும் போது என்ன ஆகும், H2NO3 ப்ளஸ் ஆகும். புரியுதா, நல்லா கேட்டுக்கோங்க. நைட்ரேஷன் மிக்சரில் சல்ஃபியூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் இருக்குது, ரெண்டும் ஆசிட் தான். பட் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது சல்ஃபியூரிக் ஆசிட் தானே மோஸ்ட் ஸ்ட்ராங் ஆசிட். அதனால சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி H ப்ளஸ் கொடுக்குறாங்க, HNO3 அந்த H ப்ளஸ் வாங்குறாங்க. H ப்ளஸ் வாங்கும்போது என்ன ஆகும், நைட்ரஜன் மேலே இருக்கிற lone pair யூஸ் பண்ணி H ப்ளஸ் வாங்கும்போது H2NO3 ப்ளஸ்ஸாக வரும், நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, இது HSO4 மைனஸாக மாறும். ஸோ பைசல்ஃபேட் வந்து இங்கே இருக்குது, இது ஒரு ஈக்விலிபிரியம் மாதிரி. இந்த H2NO3 ப்ளஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் ஆனதுனால தான் அதிலிருந்து நமக்கு உடனே என்ன கிடைக்குது, NO2 ப்ளஸ் கிடைக்குது. இதுதான் நம்மளோட நைட்ரோனியம் அயோன், கூட வாட்டரும் எலிமினேட் ஆகும். ஓகே, ஸோ பசங்களை நல்லா பாருங்கள். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் KHSO4 இந்த இக்விலிபிரியம் மிக்சரில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் KHSO4 ஆட் பண்ணுறாங்க. பொட்டாசியம் பைசல்ஃபேட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தானே. ஸோ அதிலிருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் HSO4 மைனஸ் வரும்ல. ஸோ HSO4 மைனஸ் இங்கே ப்ராடக்ட்லேயே இருக்குல்ல. ஸோ இங்கேயும் இருக்குது, காமன் அயன் எஃபெக்ட் என்ன ஆகும், suppression of the dissociation of the weak electrolyte படிச்சிருக்கோம் நாம. ஸோ பொட்டாசியம் பைசல்ஃபேட்லேருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் HSO4 மைனஸ் வந்ததுனால இந்த HSO4 இதோட அமௌண்ட் கூடும். ஸோ லேஷாட்லிய பிரின்சிபிள் படி என்ன பண்ணுவாங்க, பேக்வேர்டு ரியாக்ஷன் நடக்கும். பேக்வேர்டு ரியாக்ஷன் நடந்தால் ரியாக்ஷன் ஆகும், ஸ்லோவாகும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இந்த ரியாக்ஷன் X அண்ட் Y சார் பசங்களா பாருங்க, X அண்ட் Y, CH ட்ரிபிள் பாண்ட் CH முதல்ல என்ன பண்ணுறாங்க சார், CH ட்ரிபிள் பாண்ட் CH முதல்ல NaNH2 அண்ட் லிக்விட் அமோனியா, கூட நமக்கு தெரியும் ட்ரிபிள் பாண்டட் கார்பன், it is a triple bonded carbon, is sp hybridized carbon. அப்போ அதில் இருக்கிற H ப்ளஸ்ஸாக ஈஸியாக போகும், அசிடிக் ஹைட்ரஜன். H ப்ளஸ் போனால் இது C மைனஸ், H ப்ளஸ் போனால் C மைனஸில் யார் வரும், NaNH2லேருந்து Na ப்ளஸ் வரும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், CH3CH2Br கூட ட்ரீட் பண்ணுறோம். CH3CH2Br கூட ட்ரீட் பண்ணும்போது CH3CH2Br கூட ட்ரீட் பண்ணும்போது பாருங்கள், HC ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ் கூட இது Br மைனஸ் போகும், Na ப்ளஸ் NaBr போகும், மைனஸ் NaBr போகும். அந்த ஈதர் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகும். ஸோ CH2CH3 கிடைக்குது, CH3CH2 கிடைக்குது. கிளியராக பசங்களா, அப்போ நமக்கு என்ன கிடைச்சது, X கிடைச்சது. Xோட பேர் சார் இது ஒரு ஆல்கேன். நம்பர் பண்ணுங்க 1 2 3 4. ஸோ பியூட்டு 19 இது 2 பியூட்டைன் தப்பு, பியூட்டு 19. அப்போ பியா சியா. ஓகே, இதை மறுபடியும் இதே ப்ராசஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் NaNH2. ஸோ இங்கே இன்னொரு sp ஹைப்ரிடைஸ்டு ஹைட்ரஜனுக்கு இந்த H ப்ளஸ்ஸாக போகும், அந்த இடத்துல Na ப்ளஸ் வரும். அதுக்கப்புறம் CH3CH2Br கூட சேர்க்கும்போது இந்த இடத்துலையும் ஒரு CH2CH3 வரும் பசங்களா. அப்போ இதோட பேர் 1 2 3 4 5 6ன்னு வரும். ஸோ X3N. ஸோ X3N எங்கே இருக்குது, C இருக்குது. ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ABCன்னு 3 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட எல்லாம் நேம் கொடுத்துருக்காங்க, அடிஷனா, சப்ஸ்டியூஷனா, எலிமினேஷனானு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ரியாக்ஷனில் CH3CH2Br KOH கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அது அக்குசா ஆல்கோலிக்கானு தெரியாது, பட் ப்ராடக்ட்டை பாருங்கள், ப்ராடக்ட்டில் ஆல்கின் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக என்ன நடந்திருக்கு, டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் நடந்திருக்கு. இதில் வந்து பிஆரும் போயிருக்கு, பக்கத்து கார்பன்லேருந்து Hம் போயிருக்கு, டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் எடுத்திருக்கு. அப்போ இது கண்டிப்பாக ஆல்கோலிக் KOH தான். அவங்க சொல்லாமலே வந்து ப்ராடக்ட்டை பார்த்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிச்சு. ஸோ இட்ஸ் அன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ A வந்து எலிமினேஷன் தான், A எலிமினேஷன், A சப்ஸ்டியூஷன் தப்பு, A and B are elimination. ஓகே, A elimination. ஓகே, அடுத்து பாருங்கள் B பாருங்கள். Bயில் CH3 இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இது ப்ரோமின் போய் அந்த இடத்துல OH வந்திருக்கு. ப்ரோமின் போய் அந்த இடத்துல OH வந்திருக்குன்னா அது எலிமினேஷன் இல்லை, சப்ஸ்டியூஷன். அப்போ B சப்ஸ்டியூஷன். அப்போ A and B எலிமினேஷன் வராது. எலிமினேஷன் B and C are substitution. ஸோ வெயிட் பண்ணுங்கள், C பார்க்கணும். Cயில் பார்த்தா இது சைக்ளோஹெக்சின், ப்ரோமின் என்ன இருக்குது, ஆட் ஆயிருக்கு. இந்த பை பாண்ட் காணோம், சாச்சுரேஷனாக மாறுதுன்னா என்ன அர்த்தம், அடிஷன் ரியாக்ஷன். ஸோ C அடிஷன் ரியாக்ஷன். அப்படி எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிற ரியாக்ஷன் ஆப்ஷன் டி தான்.
Next, which of the following is not the product of dehydration of this compound? பசங்களா dehydration நடக்கும்போது dehydration பற்றி எல்லாருக்குமே தெரியும். It is a beta elimination. Dehydration means beta elimination. ஸோ பசங்களா கண்டிப்பாக இந்த OH போகும் இந்த கார்பனில் இல்லை, நல்லா பாருங்க, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இந்த கார்பன்லேருந்து OH போகும்டா, அதுக்கு பக்கத்தில் கார்பன், இது பக்கத்தில் கார்பன் பீட்டா கார்பன், இது பக்கத்தில் கார்பன் பீட்டா கார்பன், இது பக்கத்தில் கார்பன் பீட்டா கார்பன், இந்த மாதிரி 3 பீட்டா கார்பன் இருக்குது. ஓகே, நல்லா பாருங்க, இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போகுதுன்னா இங்கே டபுள் பாண்ட் வரும், இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போகுதுன்னா இங்கே டபுள் பாண்ட் வரும், இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போகுதுன்னா இங்கே டபுள் பாண்ட் வரும். இந்த 3 இடத்துல தான் டபுள் பாண்ட் வரணும், அது தவிர வேற எங்கேயும் வரக்கூடாது. இங்கே டபுள் பாண்ட் வரக்கூடாது, ரிங்குக்குள்ளே டபுள் பாண்ட் வரக்கூடாது. சரி பாருங்க, இங்கே பார்க்கும்போது ரிங்குக்குள்ளே டபுள் பாண்ட் வந்திருக்கு, அது தப்பு, அது வராது. ரெடியா ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க பசங்களா, இந்த ரியாக்ஷன் வித் HCl an alkene reacts in accordance with the Markovnikov rule to give a product of 1-chloro 1-methyl cyclohexane. ஓகே, ஆல்கீன் யாருன்னு சொல்லலை, அந்த ஆல்கீனில் HCl வந்து மார்க்கோனிகாஃப் ரூல் படி ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் சைக்ளோஹெக்சேன். ஓகே, 1-chloro 1-methyl. ஓகே, இதுதானே 1-chloro 1-methyl cyclohexane, இது கிடைக்குது. அப்போ எந்த ஆல்கீன்லேருந்து கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ பசங்களா முதல்ல ஃபர்ஸ்ட் ஆல்கீனை செக் பண்ணலாம், ஆப்ஷன் 1 செக் பண்ணலாம். HCl ஆட் பண்ணி பாருங்கள் சார், இதில் HCl ஆட் பண்ணுங்கள். HCl ஆட் பண்ணால் என்ன ஆகும்? Markovnikov rule, negative part of the reagent, negative part of the reagent Cl minus goes to the carbon containing lesser number of hydrogen atom. ஸோ இங்கே கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன் கூட 1 2 3 4 பவுண்டு ஹைட்ரஜனே இல்லை. ஸோ நெகட்டிவ் பார்ட் Cl இங்கே தானே ஆட் ஆகும், Cl இங்கே தான் ஆட் ஆகும். ஸோ பசங்க இங்கே Cl ஆட் ஆகும், H+ எங்கே ஆட் ஆகும், மேலே இருக்கிற CH2 ஆட் ஆகும். ஸோ CH3 கிடைக்குது. சார் கிடைக்குது சார், கிடைக்குது. அப்போ ஏ கரெக்ட். ஆனால் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஒரு ஆப்ஷன் பாருங்கள், A and Bன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதனால் பியும் செக் பண்ணுங்கள். பி பாருங்கள் சார், இங்கே HCl ஆட் பண்ணி பாருங்கள். இங்கே CH3 ஆல்ரெடி அப்படியே இருக்கும், அது எதுவும் ஆகாது. இங்கே டபுள் பாண்ட் இங்கே தானே இருக்குது. ஸோ நெகட்டிவ் பார்ட் இங்கே பாருங்கள், இந்த கார்பனில் 1 2 3 4 இங்கே ஹைட்ரஜனே இல்லை, இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ Cl மைனஸ் எங்கே போகும், லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஐட்டம், தட் மீன் இங்கே. ஸோ Cl மைனஸ் இங்கே மறுபடியும் இங்கே போகுது, H இங்கே போகுது. ஸோ நமக்கு மறுபடியும் அதே ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அதனால் ரைட் ஆன்சர் A and B is the right answer. ரைட்டா? Next, 2,3-dimethyl 2-butene can be prepared by heating which of the following compound with a strong acid கேட்குறாங்க. நமக்கு தேவையான ஆல்கின் வந்து 2,3-dimethyl 2-butene. முதல்ல அதை எழுதலாமா? பியூட்னா 4 கார்பன், 1 2 3 4. ஓகே, 2-butene, அப்போ 1 2 இங்கே டபுள் பாண்ட் 2-butene. ஓகே, 2,3-dimethyl, 2ல் ஒரு மீதியல் குரூப்பு, 3லேயும் ஒரு மீதியல் குரூப்பு. அப்போ இங்கே ஹைட்ரஜனை கொடுக்கலாம், இங்கேயும் ஹைட்ரஜன் கொடுக்கலாம். எல்லாமே ஃபில் ஆகிடுச்சா? ஓகே, இது ரெடி, எல்லாமே ரெடி. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுக்கு வரணும். அதுக்கு இங்கே ஆல்கின் இருக்குது, இது ஒரு ஆல்கின், இங்கே ஒரு ஆல்கின் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆல்கின் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் CH3 thrice. ஸோ CH3 thrice C, single bond CH, double bond CH2. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, H+ ஆட் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் ஆசிட்னா H+ஓட ப்ரெசன்ஸ் இருக்கும். என்ன நடக்கும்? ஆல்கினில் H+ வரும்போது H+ இஸ் அன் எலக்ட்ரோஃபைலிக் அடிஷன் ரியாக்ஷன் இருக்கும். பை எலக்ட்ரான் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆச்சா பிரைமரி கார்போஹைட்ரேட், அது வேண்டாம். பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் ஆகட்டும், அப்போ தான் செகண்டரி கார்போஹைட்ரேட் கிடைக்கும். இங்கே ப்ளஸ் வரும்ல, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கிது CH3 இந்த இடத்துல CH ப்ளஸ், சிங்கிள் பாண்டு CH2 மைனஸ், அதில் இடத்துல H+ ஆட் ஆகும். ஸோ CH3 மாறும். ஸோ திஸ் இஸ் அ செகண்டரி கார்போஹைட்ரேட். பட் பசங்களா, இது ஜஸ்ட் ஒரு செகண்டரி கார்போஹைட்ரேட் தான். ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு மீதியல் ஷிஃப்ட் நடந்தால் என்ன கிடைக்கும்? டெர்ஷரி கார்போஹைட்ரேட் கிடைக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்டோட ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கட்டும். நடந்தால் என்ன ஆகும்? CH3 இந்த இடத்துல இப்போ ப்ளஸ் வரும், சிங்கிள் பாண்டு CH3. ஓகே, இனிமேல் என்ன பண்ணால் போதும் சார்? இந்த கார்போஹைட்ரேட்டோட பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாமல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டீப்ரோட்டனேஷன் பண்ணணும். டீப்ரோட்டனேஷன் பண்ணலாமே. எப்படி பண்ணலாம்? பீட்டா பொசிஷனில் இருந்து கார்போஹைட்ரேட்டோட பீட்டா பொசிஷனில் இருந்தால் டீப்ரோட்டனேஷன். ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லியிருக்கேன்ல, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ டீப்ரோட்டனேஷன் பண்ணணும். ஸோ இது பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். நமக்கு வந்து அப்படி இந்த பீட்டா பொசிஷன் தான் அடிஜன் போனால் நமக்கு ஆல்கின் கிடைக்கும். அந்த ஆல்கின் ஸ்டேபிளாக இருக்கணும்னா
மோஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஆல்கினாக இருக்கணும். சைட்ஸை ஃபாலோ பண்ணுவோம். இல்லாட்டி கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த பீட்டா பொசிஷன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் இவன் போனால் தான் நமக்கு ஸ்டேபிளான ஆல்கின் கிடைக்கும். ஸோ பாருங்கள், CH3 CH3 டபுள் பாண்ட் CH3 CH3 அதுதான் நமக்கு தேவையான ப்ராடக்ட். எஸ் சார், அதுதான் நமக்கு தேவையான ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா. A single compound of the structure is obtainable from ozonolysis which of the following cyclic compound? ஓகே, இங்கே காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்ட் பாருங்க, முதல்ல இந்த காம்பவுண்ட் பாருங்க. CH3 CO CH2 CH3 CH2 CHO. இதுதான் கார்பனைல் காம்பவுண்டு. ஓசோனலிசிஸ் ஆஃப் எந்த ஆல்கின் பண்ணால் அது கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓசோனலிசிஸ் ஆஃப் எந்த ஆல்கின் பண்ணால் அது கிடைக்கும்னு கேட்குறாங்க. ரைட், இங்கே பாருங்க, CH3 C டபுள் போண்டோ வரணும். CH3 C டபுள் போண்டோ வரணும். CH3 இருக்குது, ஆனால் பக்கத்தில் இல்லையே. இங்கே இதிலிருந்து CH3 CO வரவே வராது. ஏன்னா CH3 அட்டாச் பண்ண கார்பன் டபுள் பவுண்டட் கார்பனாக இருக்கணும். CH3 அட்டாச் பண்ண கார்பன் டபுள் பவுண்டட் கார்பனாக இருந்தால் தான் CH3 CO வரும். ஸோ இது வராது. இங்கேயும் பாருங்கள், CH3 அட்டாச் பண்ண கார்பன் டபுள் பவுண்டட் கார்பன் இல்லை, அப்போ இதுவும் வராது. ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பை பாண்ட் இங்கே உடச்சா இங்கே ஒரு O, இங்கே ஒரு O. சார் CH3 CO, ஓகே. CH2 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 CH3 COக்கு அப்புறம் CH3 COக்கு அப்புறம் CH2 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 அந்த மாதிரி வரலையே, அது வராது, அப்போ இதுவும் வராது. ஸோ ரைட் ஆன்சர் நமக்கு இதுதான். பாருங்கள், பை பாண்டை உடச்சிட்டேன். இந்த சைடு O கொடுங்க, இந்த சைடு O கொடுங்க. CH3 CO, ஓகே. CH2, ஓகே. CH3, எஸ் சார். CH3 CO CH2 CH3 கரெக்டாக இருக்குது, மேட்சாக இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், த என்தால்பி ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் தீஸ் காம்பவுண்ட்ஸ் வில் பி இன் த ஆர்டர் ஆஸ். பசங்களா, இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஆல்கீனோட ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருந்தால், இது பாருங்கள், இது பென்சீன் இருக்குன்னா ஆரோமேட்டிக் காம்பவுண்டு, ஹைலி ஸ்டேபிள்னா அதோட என்தால்பி ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆல்கீன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்தால்பி. ஸோ ஹைலி ஸ்டேபிளாக இருந்தால் என்தால்பி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், இது பென்சீன் இல்லை. ஸோ இதில் ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும்தான் ஆரோமேட்டிக்காக இருக்காங்க. ஆரோமேட்டிக்காக இருந்தால் ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம், அதோட என்தால்பி கம்மியாக இருக்கும். ஸோ 1ஓட என்தால்பி கம்மியாக இருக்கணும். 1 கம்மியாக இருக்கணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்க்குறேன் சார், இங்கே இந்த காம்பவுண்டில் பாருங்கள், இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இதில் கொஞ்சமாவது கான்ஜுகேஷன் இருக்கே, ஆல்டர்னேட்டிவ் டபுள் சிங்கிள் டபுள். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி 2க்கு தான். அப்போ 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3. ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். கிளியரா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கொஸ்டின் இந்த சீரீஸில், இந்த வீடியோவில் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இன் டியூமாஸ் மெத்தட் ஃபார் த எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன் 0.25 கிராம் ஆஃப் an organic compound gave 40 ml of nitrogen collected at 300 Kelvin temperature and 725 mm pressure கொடுத்துருக்காங்க. அக்வஸ்டென்ஷன் வேல்யூ 25 mm தந்திருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இந்த காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நமக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு V2 வேணும். அந்த V2 கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. நீங்கள் இப்படி படிச்சிருக்கீங்களா? இது கிவன் டேட்டா வச்சு பண்ணணும், இது STPயில் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். P1 வந்து 725ன்னு சொல்கிறாங்க, ஆனால் அக்வஸ்டென்ஷன் 25ன்னு சொல்கிறாங்க. ஸோ P1 கண்டுபிடிக்கும் போது 725லேருந்து 25 மைனஸ் பண்ணணும். ஸோ 700 இன்டு V1 வந்து பாருங்கள் எத்தனை? 40 ml. 40 டிவைட் பை டெம்பரேச்சர் 300 Kelvin. இங்கே பாருங்கள் P2 அது STPயில், அப்போ 760 வரும். STPயில் 760 mm mercury தானே. V2 நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். T2 அது 273 Kelvin தானே வரும் ஸ்டாண்டர்டில். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? V2 கண்டுபிடிக்கலாம் வசலாம். V2 வந்து உங்களுக்கு 33.52 mlன்னு வரும். நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். V2 வந்து 33.52 வரும். இனிமேல் பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 28 இன்டு V2 இன்டு 100 percentage தானே, இன்டு 100 இருக்கும்ல, டிவைடட் பை 22,400 இன்டு W ஆஃப் த வெயிட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 28 இன்டு 33.52 இன்டு 100 divided by 22,400 into weight of the organic compound 0.25 gram. So the answer is 16.76 அந்த மாதிரி அரௌண்ட் வரும். அப்படி பாருங்கள், அப்படி பார்த்தா நம்ம கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஸோ ரைட் பசங்களா, கிளியரா? ஸோ 10 years ஆஃப் நீட்டில் இம்பார்ட்டண்ட்டான நிறைய கொஸ்டின்ஸ் அந்த ஒரு ஏரியாவிலேருந்து நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீட் 2026 ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் வந்து இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.